புகழ் வாழியவே. விழிப்புணர்வு கூட்டம். இது சட்ட விழிப்புணர்வு கூட்டம். பாதிக்கப்பட்டோர் கழகம் நடத்துகின்ற கூட்டம். தலைவர் மாணிக்கம் தலைமையில் நடத்தப்படுகின்ற கூட்டம். பாதிக்கப்பட்டோர் கழகம் நடத்துகின்ற கூட்டம். சட்ட விழிப்புணர்வு கூட்டம். பாதிக்கப்பட்டோர் கழகம் நடத்துகின்ற கூட்டம். சட்ட விழிப்புணர்வு கூட்டம். சட்ட விழிப்புணர்வு கூட்டம். பிரச்சனை பாமரனுக்கு பாராங்கல். சட்டம் அறிந்தவனுக்கு சாணைக்கல். பிரச்சனை பாமரனுக்கு பாராங்கல். சட்டம் அறிந்தவனுக்கு சாணைக்கல். பாதிக்கப்பட்டோர் கழகம் நடத்துகின்ற கூட்டம். சட்ட விழிப்புணர்வு கூட்டம். அனைவருக்கும் வணக்கம். பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் சார்பாக இன்று ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் சட்ட விழிப்புணர்வு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க மாநில தலைவர் நா. மாணிக்கம் அவர்களை தலைமை ஏற்க வரவேற்கிறோம். துணைத் தலைவர் சுரேஷ் அவர்கள், செயற்குழு உறுப்பினர் வாஞ்சிநாதன் அவர்கள், இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தும் ராணிப்பேட்டை மாவட்ட அமைப்பாளர் திருநாவுக்கரசு அவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், இந்த கூட்டத்தில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வந்தவர்கள் அனைவரும் வருக வருக என பாதிக்கப்பட்ட தலைவர் என்ற முறையில் வரவேற்கிறேன். இந்த மாபெரும் சட்ட விழிப்புணர்வு கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி வருகின்ற மாநில தலைவர் திருவாளர் நா. மாணிக்கம் அவர்கள் வருவாய்த்துறையில் நடக்கின்ற சீர்கேடுகளையும் வருவாய்த்துறையை எப்படி அணுகுவது என்பதை பற்றியும் வருவாய்த்துறையில் மனு செய்து காத்து கொண்டிருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மனு மீது எப்படி நடவடிக்கை எடுக்க வைப்பது என்பதை பற்றியும் பேருரை ஆற்ற பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் இந்த கூட்டத்தின் சார்பாக அவரை வருக வருக என வரவேற்று இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வருவாய்த்துறை இது மக்களுக்கு சேவை செய்யவா, மக்களிடமிருந்து வரி பெறுவா? இது பிரிட்டிஷார் காலத்தில் மக்களிடமிருந்து வரி பெறுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டது. மக்கள் குறை தீர்க்கும் துறையாக பிறகு மாற்றம் செய்யப்பட்டது. வருவாய், ரெவென்யூ என்று ஆங்கிலேயர் வைத்திருந்தார்கள். நாம் தமிழ் படித்து அது வருவாய் என்கிறோம். வருவாயை ஏற்படுத்த ஒவ்வொரு சிற்றூர் கிராமங்களாக பிரிக்கிறார்கள். பல கிராமங்களை சேர்த்து ஒரு பிற்காவாக பிரிக்கிறார்கள். பல பிற்காக்களை சேர்த்து ஒரு மண்டலமாக இணைக்கிறார்கள். பல மண்டலங்களை சேர்த்து ஒரு வட்டமாக இணைக்கிறார்கள். சில வட்டங்களை சேர்த்து ஒரு மாவட்டம் அமைகிறது. பல மாவட்டங்கள் சேர்ந்து ஒரு மாநிலம் அமைகிறது.
சாதாரண மக்களாகிய நாம் கிராமப்பகுதியில் வாழக்கூடியவர்கள், நாம் அன்றாடம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர் கிராம நிர்வாக அலுவலர். இவர் கிராம மக்களிடம் மனுக்களை பெற வேண்டும். ஆனால் இவர் மனுக்களை பெறுவதே இல்லை. நீங்கள் வட்டாட்சியரிடம் கொடுங்கள், கோட்டாட்சியரிடம் கொடுங்கள், மாவட்ட ஆட்சியரிடம் கொண்டு தனது பணியை தட்டி கழிக்கிறார். ஏனென்றால் சுமையை அவர்கள் மீது செலுத்திவிட்டு மனு அவர்களுக்கு கொடுத்து மனு தனக்கு வரும்போது மக்களிடம் பெரும்பாலும் ஆதாயத்தை எதிர்பார்த்து செயல்படுவதற்காகவே தன் பொறுப்பை, தன் கடமையை தட்டி கழிக்கிறார். கிராம நிர்வாக அலுவலருக்கு நிறைய கடமைகள் இருக்கின்றது. விஓவின் கடமைகள் அரசாங்கம் கொடுத்ததை வாசிக்கிறேன். கிராம கணக்குகளை பராமரித்தல், பயிராய்வு செய்தல், நிலவரி, கடன்கள், பஞ்சாயத்து வரிகள், மேம்பாட்டு வரிகள் மற்றும் அரசு சேர வேண்டிய இதர தொகைகளை வசூல் செய்தல், சாதி சான்று, வருமான சான்று, இருப்பிடச் சான்று, சொத்து மதிப்பு சான்று ஆகியவை வழங்க தேவையான அறிக்கைகளை அளித்தல், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகளிலிருந்து கடன் பெற பொதுமக்களுக்கு சிட்டா மற்றும் அடங்கல் நகல் கொடுத்தல், பிறப்பு, இறப்பு மற்ற திருமண பதிவேடுகளை பராமரித்தல், தீ விபத்து, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை இடர்பாடுகளை ஏற்படும் போது உயர் அலுவலர்களுக்கு உடனடியாக தெரிவித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் ஏற்பட செய்தல், கிராமத்தில் ஏற்படும் கொலை, தற்கொலை, சந்தேக மரணங்கள் ஆகியவற்றை காவல்துறையினருக்கு தெரிவித்தல் மற்றும் காவல்துறையினருக்கு விசாரணையின் போது உதவி செய்தல், தொற்று நோய், காலரா, பிளேக் மற்றும் கால்நடை நோய்கள் ஏற்படும் போது உடனுக்குடன் உயர் அலுவலர்களுக்கு அறிக்கை அனுப்பி உரிய நடவடிக்கை எடுத்தல், இருப்பு பாதைகளை கண்காணிக்க ஏற்பாடு செய்தல், கிராம பணியாளர்களுக்கு சம்பள பட்டியல் தயாரித்தல், கால்நடை பட்டி கணக்கு மற்றும் சாவடியை பராமரித்தல், அரசு கட்டிடங்கள், மரங்கள் மற்றும் புறம்போக்கு ஆகியவற்றை உரிமைகளை பாதுகாத்தல், புதையல் சம்பந்தமான தகவல்களை உயர் அலுவலருக்கு தெரிவித்தல், முதியோர் உதவித்தொகை மற்றும் பிற நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்கு மனுதாரரின் தகுதி குறித்து அறிக்கை தருதல் மற்றும் பயனாளிகளின் பதிவேடுகளை பராமரித்தல், பொது சொத்து பதிவேடு பராமரித்தல், வளர்ச்சி திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட பல துறைகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களை கேட்டு புள்ளி விவரங்களை கொடுத்து ஒரு ஒருங்கிணைப்பு பணியாற்றல், பட்டா, பாஸ் புத்தகம், கணக்கெடுப்பு பணி செய்தல், வருவாய் தீர்வாய பணி தொடர்பாக அனைத்து கணக்குகளையும் முறையாக தயாரித்தல், பாசன ஆதாரங்களை அவ்வப்போது தணிக்கை செய்தல், ஆறுகள் மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்களில் சட்டவிரோதமாக மணல், கல் போன்றவர்களை தோண்டி எடுக்கப்படுகின்றனவா என்பதை கண்காணித்து நடவடிக்கை எடுத்தல், மனுநீதி நாள் விழாவிலே கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளுக்கு விரைவான தீர்வுகளை உதவி செய்தல், பதிவுகள் மற்றும் பதிவு மாற்றங்கள் ஆணைகளை உடனுக்குடன் செயல்படுத்துதல், நிபந்தனைகளின் பேரிலே வழங்கப்படும் நில ஒப்படை, நில கொத்தகை, நில மாற்றம் ஆகிய இனங்களை சரிபார்த்தலும் நிபந்தனை மீறலும் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்தல், குத்தகை உரிமை இனங்களை தணிக்கை செய்து அடங்கலிலே பதிவு செய்தல், நில பாராதீன இனங்களை தணிக்கை செய்து நிலங்களை மீட்பனவாக என்பதை சரிபார்த்து அறிக்கை அனுப்புதல், பட்டா நிலங்களில் அனுபவதாரர் குறித்து சரிபார்த்து அடங்கலில் பதிவு செய்தல், வன குற்றங்களை கண்டுபிடித்தல், அறிக்கை அனுப்பி நடவடிக்கை எடுத்தல், தீர்வை ஜாஸ்தி, பசலி ஜாஸ்தி, வரி தள்ளுபடி இனங்கள், மரப்பட்டாக்கள் மற்ற அரசு கோப்புகள் ஆகியவற்றை தணிக்கை செய்து கணக்கெடுத்தல், கிராம கல்ட்டுப்போ மற்றும் நில அளவை கற்களை குறித்து கணக்குகள் பராமரித்தல், மாதாந்திர சாகுபடி கணக்குகளை தயார் செய்து வருவாய் ஆய்வாளருக்கு உரிய காலத்திற்குள் அனுப்புதல், மக்கள் தொகை கணக்கெடுப்பு, கால்நடை கணக்கெடுப்பு, பாசன ஆதாரங்கள் கணக்கெடுப்பு முதலிய பணிகளை செய்தல், வாக்காளர்கள் கணக்கெடுப்பு மற்றும் தேர்தல் தொடர்பான பணிகள் செய்தல், அறிவொளி இயக்கம் முதலிய அரசு திட்டங்களை சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பு நல்குதல். இவ்வாறான 33 கடமைகள் கிராம நிர்வாகிகளுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இவற்றை இவர் முறையாக கடைபிடிக்கிறாரா? முறையாக கடைபிடித்தால் பதிவேடுகளில் குறை ஏதும் நடக்காது. பதிவேடில் 16 காலங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். அதில் வரிசை எண், புல எண், புல உட்புறு எண், பரப்பளவு, பட்டாதாரின் பெயர், தன்மை, வகைப்பாடு, அனுபவதாரர், அனுபவதாரரின் விதம், கிணறு, போரு, பதிவு செய்தல்,
எந்த வகைப்பாடு என்று 16 காலகட்டங்கள் இருக்கும். அந்த 16 கட்டங்களை ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலரும் முறையாக பதிவு செய்தால் நிலத்தில் எந்த குறைபாடுமே ஏற்படாது. ஆனால் அவரை அவர் பதிவு செய்வது இல்லை. இதை மேலதிகாரிகளும் கண்டுகொள்வதும் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஜமாபந்தி, அதாவது இதெல்லாம் அரபு மொழி, வருவாய் தீர்ப்பாயம் தமிழில் நடைபெறுகிறது. இந்த வருவாய் தீர்ப்பாயத்திற்கு மாவட்ட அளவில் உள்ள ஒரு அதிகாரி மேற்பார்வையாக வந்து நடத்துவார். இவரை கவனித்தாரா? அவரும் இதை சரியாக கவனிப்பதில்லை. கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் கோட்டாட்சியரின் கண்காணிப்பில் தான் வருகிறார். வருவாய் கோட்டாட்சியரிடம் தான் கிராம நிர்வாக சம்பந்தமான குறைபாடுகளை நாம் தெரிவிக்க வேண்டும். கிராம நிர்வாக அலுவலர் 24 மணி நேரமும் தான் பணி செய்யும் கிராமத்தில் இருக்க வேண்டும். இருக்கிறாரா? 1989 முதல் அவர்களுக்கான தனி அலுவலக அறைகள் அரசால் கட்டித்தரப்பட்டது. அந்த அலுவலக அறைகள், அவருக்கு ஒரு உதவியாளர், அவர் அலுவலக அறையில் வந்து அமர்ந்து கொண்டு ஜமீன்தார் போல் இருக்கிறார். அவருடைய பணி அலுவலகத்தில் அமர்ந்து கொள்வது மட்டுமல்ல, காலையில் அமர்ந்து கொண்டு ஏதேனும் சான்றுக்காக வரும் பொதுமக்களிடம் அவர்களுக்கு தேவையான சான்றுகளை பரிசீலித்து வழங்கிவிட்டு பயிர் சீர்வாய்வுக்காக செல்ல வேண்டும். எந்தெந்த பகுதியில் எந்தெந்த நிலங்கள் பயிரிடப்பட்டுள்ளது, பயிரிடாமல் உள்ளது, இயற்கை இடபாடுகளுக்கு அழிவுக்கு உட்பட்டது, கிராமத்தில் எத்தனை குடியிருப்புகள் என்ற கணக்கு அனைத்துமே கிராம நிர்வாகம் 32 வகைப்பாடான கணக்குகள் அவரிடம் உள்ளது. அதில் அனைத்து கணக்குகளும் உள்ளது. கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரியாமல் ஒரு புதிய நபர் ஊருக்கு உள் வரவும் முடியாது. அப்படி ஏதேனும் புதிய நபர்கள் ஊருக்குள் திரிந்தால் அவருடைய உதவியாளரை அனுப்பி இன்னார் யார், எதற்காக வந்திருக்கிறார், எந்த வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறார், தங்குவார் என்பதை கூட அவர் விசாரிக்க வேண்டும். ஏதேனும் குற்றச்செயல் வேறு கிராமத்தில் செய்துவிட்டு இந்த கிராமத்தில் வந்து தஞ்சம் புகுகிறாரா என்பதை அவர் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏதேனும் தீங்கான செயல்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ நடக்கும்போது இவர் காவல்துறைக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். தன் மேலதிகாரிக்கு உடனுக்குடன் தகவல் கொடுக்க வேண்டும். ஆனால் கிராம நிர்வாக அலுவலர் மக்களின் சேவைக்காக அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டவர். அவர் நமது சேவகர். அவர் நமக்கு முதலாளி போல் நடந்து கொள்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்தின் இந்திய குடிமை ஆட்சி பணி படித்து பதவிக்கு வந்திருக்கிற அவர்கள் நான் பொதுமக்களின் ஊழியன் என்று தான் சொல்கிறார்கள். மாவட்டத்தை ஆட்சி செய்கிற IAS படிப்பு முடித்தவரே நான் குடிமகனின் ஊழியன் என்று தான் சொல்கிறார்கள். அடிநிலையில் உள்ள கிராம நிர்வாக அலுவலரின் தகுதி என்னவென்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கிராமம் என்றால் 3 பெரும்பாலும் ஒரு கிராமத்தை 4 கண்டங்களாக பிரித்திருப்பார்கள். சராசரியாக ஒரு கிராமத்தை 4 கண்டங்களாக பிரிப்பார்கள். பெரிய கிராமமாக இருந்தால் 6 கட்டங்களாக பிரிப்பார்கள். ஒவ்வொரு கிராமத்திற்கும் குலையன் சர்வே எண் கொடுத்து வகைப்பாடு செய்து வைப்பார்கள். ஒரு கிராமத்தை வகைப்பாடு செய்யும் போது நாம் சூரிய உதயத்துக்கு நேராக நின்று கொண்டு இடதுபுறத்தில் சர்வே எண் 1 தொடங்கும். இது உலக முழுமைக்கும் பொதுவான கணக்கு. நாம் சூரிய உதயத்தை பார்த்து நின்று கொண்டு நமது இடதுபுறம் சர்வே எண் 1 ஆரம்பிக்கும். அங்கிருந்து நேராக சுற்றி கொண்டு இந்த இடத்தில் வந்து முடியும். ஒரு கிராமத்தின் சர்வே எண்ணை சொல்லும் போதே அது எந்த திசையில் உள்ளது என்பதை அந்த விவரம் தெரிந்தவர்கள் கண்காணிக்க முடியும். ஒரு சர்வே எண்ணில் பொதுவாக 20 ஏக்கர் வரை வைப்பார்கள். குறைந்தபட்சம் 10 ஏக்கர் வரை வைப்பார்கள். அதை நாம் உட்பிரிவு செய்து கொண்டே போகும். குலையன் 1, 2, 3, 4 என்றப்ப அதை உட்பிரிவு செய்யும் போது குலவன் 1A, 1B, 1B2, 1B3, 4 என்று அது சரி பண்ணி கொண்டே போவார்.
அரசாங்கத்துக்கு வேலை செய்வது போலவே கணக்கு காட்டிக் கொள்கிறார்கள். அரசாங்க கணக்கெடுப்பு இருக்குப்பா, நாங்கள் செய்யணும்பா சொல்றோம். அவர் மக்களின் குறைதீர் மனுக்களை பெறுவதும் இல்லை. அதை வட்டாட்சியர் பெறுகிறார், கோட்டாட்சியர் பெறுகிறார், மாவட்ட ஆட்சியர் பெறுகிறார். அதையும் தாண்டி மாநில வருவாய்த்துறை ஆணையர் உள்ளார், அவரிடம் நாம் செல்கிறோம். நம்முடைய குறை மனுக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்கிறோம். அவருக்கு 30 நாட்கள் டைம். அவருடைய கால அளவு 30 நாள். 30 நாட்களுக்குள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரே நாளில் முடிக்கக்கூடிய மனு, 3 நாட்களில் முடிக்கக்கூடிய மனு, ஒரு வாரத்தில் முடிக்கக்கூடிய மனு, 15 நாட்களில் முடிக்கக்கூடிய மனு, மிகுதியாக 30 நாட்களில் ஒரு மனுவின் மீது தீர்வு கண்டே ஆக வேண்டும். இது அரசு ஆணை 89/99 ஏற்கனவே உள்ளது. இப்போது மறுபடியும் அரசு ஆணை 73/2018 உள்ளது. நமது உறுப்பினர் வாஞ்சிநாதன் கூறியது போல் நிறைய அரசாணைகள், இந்த அரசாணைகள் ஒன்றின் பலாயிரக்கணக்கான அரசாணைகள் உள்ளது. தற்போது பாராளுமன்றத்தில் சுமார் 4000 சொச்ச அரசாணைகள், சட்டங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த கருத்தை தான் வாஞ்சிநாதன் வைத்தார். அரசாணைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல, அரசு ஆணைகளும் சட்டம்தான். நம்முடைய பழக்க வழக்கங்கள், ஆணைகள், பிரகடனங்கள், உத்தரவுகள், நீதிமன்றத்தின் வலுவான தீர்ப்புகள் அனைத்துமே சட்டம் என்றுதான் 13வது கோட்பாடு சொல்கிறது. இந்த 13வது கோட்பாடு இன்னொன்றும் சொல்லுகிறது. அந்த அரசியல் சாசனத்தை வைத்துதான் அனைத்து நிர்வாகமும், அனைத்து நிர்வாக அலுவலர்களும், குடிமக்களும், சாதாரண குடிமகளிலிருந்து குடியரசுத் தலைவர் வரை அதுக்கு உட்பட்டவர்கள் தான். அதன்படிதான் அனைவரும் செயல்படுகிறார்கள். இதில் 30 நாட்கள் டைம் வட்டாட்சியருக்கு. அவர் செய்யவில்லை என்றால், அல்லது அவருடைய தீர்ப்பில் நமக்கு திருப்தி இல்லை என்றால், கோட்டாட்சியருக்கு மேல்முறையீடு செய்யலாம். கோட்டாட்சியருக்கு 60 நாட்கள் வரை அவர் மேல்முறையீடு தரப்படுகிறது. அவரும் தீர்ப்பு தரலாம், தராமலும் போகலாம். தராமல் போக முடியாது. எந்த தீர்ப்பாவது உங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி மேற்பட்டு கால அவகாசம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்றால், மனுதாரரை அழைத்து உரிய காரணங்களை அவருக்கு தெரிவித்து, இந்த மனு இன்னும் 1 மாத காலம் ஆகும், இதுக்கு தீர்வு சொல்ற தகுந்த காரணத்தை அவருக்கு சொல்லணும். மனுதாரருக்கு சொல்ற பிறகு அவருக்கு 60 நாட்கள் வரைக்கும் அவருக்கு கால அவகாசம். அவரும் அந்த மேல்முறையீடு கொடுத்த தீர்ப்பும் தங்களுக்கு ஏற்புடையது இல்லை என்றால், மாவட்ட வருவாய் டிஆர்ஓ, ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் இருக்கிறார், அவர்கிட்ட அது மேல்முறையீடு இல்லை, அது சீராய்வு. இது பட்டா பதிவு புத்தக சட்டம் 1987 இதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளன. பட்டா பதிவு புத்தகம் ஒவ்வொருத்தருக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த பதிவேடை வருவாய்த்துறை கவனிக்க வேண்டும் என்றும் சொல்கிறது. அந்த பட்டா பதிவு புத்தகத்தின்படி ஒரு நில உடைமையாளருக்கு தெரியாமல் எந்த பட்டாவிலும் மாற்றம் செய்யக்கூடாது என்றும் சொல்லுகிறது. அவருடைய அழைத்து அவரிடம் விசாரணை செய்யாமல் வேறு அவர் தரப்பில் மாற்றம் செய்ய வேண்டி வந்தால் பிரச்சனை இல்லை. அவர் எழுதி கொடுத்த ஆவணத்தை வைத்து மாற்றுவதிலும் பிரச்சனை இல்லை. அவர் இறந்த பிறகு இறப்பு சான்றும் வாரிசு சான்றும் கொடுத்து மாற்றுவதிலும் பிரச்சனை இல்லை. பட்டா ஒருத்தர் மேலே இருக்க, இன்னொருத்தர் மேலே பத்திரம் ஆயிருக்கு, அதை கொண்டாந்து பட்டா மாற்ற சொல்லுவான், பட்டா மாற்ற மாட்டான். அப்போ அவரை கூப்பிடாதே பேசுவான். அது அங்கே உள்வேலை நடக்கும். அந்த உள்வேலை செய்யக்கூடாது அப்படின்றது தான் பட்டா பாஸ் சட்டத்தில் 1987 பட்டா பாஸ் சட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை இந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாது. அது அக்கறை நில உரிமையாளருக்கு தெரிவிக்காமல் எதுவுமே செய்யக்கூடாது. இன்னொன்றையும் செய்கிறாங்க. இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறப்ப கூட பட்டாவில் மாற்றம் செய்யலாம். அது பட்டாவில் மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு அரசு ஆணை இருக்குது, ஹைகோர்ட் உத்தரவு இருக்குது. அத்தனையும் மீறி செய்யலாம். இது எங்களுக்கு மத்தியில் நடந்த பல விவகாரங்களுக்கு நாங்கள் சொல்கிறப்போ இது ஒரு விளையாட்டாக அவர்கள் கருதுகிறார்கள். எங்களுடைய நண்பர் ஒருத்தருக்காக நாங்கள் போய் பேசுகிறப்போ ஆர்டிஓ சொல்கிறாரு, எங்கள் முதல்ல சொல்கிறதானங்க, நாங்கள் ஏதோ மாற்றிட்டோம், நீங்கள் போய் டிஆர்ஓ கட்டி மாற்றிருக்கோம். இவர் மாற்றிட்ட போய் டிஆர்ஓ கட்டி அப்பீல் பண்ணி நீ சீராய்வு மனுக்கு போய் அங்கே போய் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் மாற்றின? அதுக்கு பதில் இல்லை.
இப்படித்தான் நிறைய விஷயங்களை வந்து இப்படிதான் சிக்கல் பண்ணிக்கிட்டே போறாங்க. இந்த சிக்கலுக்கு முழுமையான காரணம் விஏஓ தான் புள்ளி வைப்பான். புள்ளி அந்த சொன்ன மாதிரி 16 காலத்தையும் அவர் ஒழுங்கா எழுதினாருன்னா எந்த மாற்றமும் பண்ண முடியாது. நான் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்ன ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் அலுவலகம் இருக்கிறப்போ நான் வந்து சேரப்போ அந்த அம்மா கரெக்டாக அந்த ஐஏஎஸ் ஸ்பெஷல் வந்தோம். அந்த அம்மா கரெக்டாக அந்த விஓங்களை கூப்பிட்டு ஷமாவாறு வரணும், அனைத்து குற்றங்களுக்குமே நீங்கள் தான் காரணம், உங்களால் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது, அவங்க திறந்துறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரணும். அவங்க என்ன சொன்னாலும் அவங்க மீட்டிங் போட்டு பேசுகிறதே வேறு மாதிரி இருக்கும். அது பொது அவையில் சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க பேச்சே வேற, அவங்க வேறு மாதிரி பேசுகிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இது 3 போட்டு கடந்துட்டுமா, நம்ம இதுக்கு மேலே ஒன்று இருக்குமா? நில ஒப்பாடி மனுதாரர் இருக்குது. பட்டா பெரும்பாலும் வந்து உரிமையை குறிக்காது, பட்டா அனுபவத்தை தான் குறிக்கும். பத்திரம் தான் நிலத்தினுடைய உரிமையாளரை குறிக்கும். பத்திரம் ஒத்துக்கிட்டு இருக்கும், பட்டா ஒத்துக்கிட்டு இருக்கும். இந்த சிக்கல் நிறைய இருக்குது. அதான் சொல்லலாம், பட்டா உரிமையை குறிக்காது. இதுக்கு தான் சொன்னேன், அந்த 16 கட்டம் சொல்றப்ப நான் சொன்னேன், அந்த நில வகைப்பாடு சொல்றப்ப உரிமையாளர் பெயரை குறிச்சிருப்பான். அந்த நிலம் இன்னைக்கு என்னவா இருக்குன்னா, வாஞ்சிநாதன் அவர்கள் இந்த நிலத்தை குத்தகைக்கு பயிரிடுகிறார், போகியத்துக்கு பயிரிடுகிறார். எழுதணும் எந்த அடிப்படையில் இவர் அனுபவத்தில் நிலத்தில் இருக்கிறார், எதுக்காக நிலத்தில் இருக்கிறார் என்றதான் எழுதணும். அவர் உரிமை அடிப்படையில் இல்லை, போகியத்தின் அடிப்படையில் இருப்பார், குத்தகை அடிப்படையில் இருப்பார். நான் வெளியூர்ல இருக்கிறேன், வேலை செய்திருக்கிறேன், நான் வர முடியல, இந்த காரணத்தினால நீங்க நிலத்தை பயிரிடுங்கன்னு சொல்லுவான். அவன் அமெரிக்கா போயிருப்பான், இவன் 10 வருஷம் பயிர் எடுப்பான், 2 வியா வரும், எந்த சம்திங் குத்தி ஆட்டோமேட்டிக் மாற்றிடுவான். அது ஒரு பத்திரத்தை போட்டு செட்டில்மெண்ட் போட்டு என்ன பண்ணி வித்த விடுவோம். எல்லா சான்றிதழ்களும் முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது, அவங்களுக்கு பரிந்துரை செய்ய வேண்டியது விஓ தான். விஓ எங்கன்னா வெளியூர் போறாருன்னாக்கா, ஊர்ல இருக்க முடியலன்னாக்கா, அவர் வந்து ஆர்ஐ வருவாய் ஆய்வாளருக்கு தகவல் கொடுக்கணும், வட்டாட்சியருக்கு தகவல் கொடுக்கணும், கொடுத்துட்டு தான் அவர் வெளியே போகணும். அதுக்கு மூமெண்ட்ஸ் வேற எழுதணும். ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் மக்கள் சாசனம்னு ஒன்று இருக்கு. அந்த அலுவலகத்தில் முன்னாடி இந்த அலுவலகத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்குதுன்றது வந்து குடிமகனுக்கு போனவங்க அது தெரியணும். அந்த என்னென்ன செயல்ன்றதை விஓகிட்டும் போடணும், வட்டாட்சியர்கிட்டும் போடணும், கோட்டாட்சியர்கிட்டும் போடணும். எல்லா அலுவலகத்திலையுமே அது இருக்கணும். சில அலுவலகங்களில் அது மக்கள் சாசனம், அதை பீப்புள் சார்ட்னுவோம் இங்கிலீஷில், தமிழில் மக்கள் சாசனம்னுவோம். அந்த மக்கள் சாசனத்தை வைக்கிறதே இல்லை, வச்சாலும் அதன்படி நடக்கிறதே இல்லை. அவங்க ஒரு நடைமுறையை வச்சுக்கிட்டு அந்த நடைமுறை படி போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம நாடு அடிமைப்பட்டு இருந்து வந்த காலம். அப்போ வந்து 1920-23 அவன் கான்ஃபிடென்ஸ்லி, அதாவது அவன் எடுத்துன்னு வந்தான், சீக்கிரட்டாக சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரை எடுத்துன்னு வந்தான். அது முடியாட்சி காலம். அது முடியாட்சி மாதிரி நம்ம குடியாட்சிக்கு வந்துட்டோம். இன்னும் கூட அந்த அதிகாரிகள் அவந்த பாணியிலே தான் இருக்கிறாங்க. சமீபத்தில் பள்ளிப்பட்டு வட்டத்தில் இப்படி ஒன்று காலாஸ்திரியில் கொடுத்துட்டு வாடகைக்கு வீட்டில் விட்டுட்டு போனால், காலாஸ்திரியில் போய் அவன் குடியிருந்தா, இப்போ அந்த நடம் புஞ்சை நிலத்தை கிராம நத்தமாக வகைப்பாடு செஞ்சுட்டான். கிராம நத்தமாக வகைப்பாடு செய்ததுனால நான் குடியிருக்கிறேன், எனக்கு பட்டா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்களுக்குள்ள ஒரு பரிமாற்றம் நடந்து அந்த பரிமாற்றத்தை போட்டு முடிச்சுட்டான். முடிச்சு பட்டா கொடுத்துட்டான். அந்த நபர் என்கிட்ட வந்து கேட்குறப்போ நான் இது விஷயமா அந்த மண்டல துணை வட்டாட்சியர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான். அதனால் அவர் கைபேசியில் கூப்பிட்டு, ஐயா இந்த மாதிரி நடந்திருக்கு அந்த சமாச்சாரம்னா, நோ அதெல்லாம் விடுனா, அதெல்லாம் கிராம நாட்டம், குடியிருக்கிறாரு, பட்டா கொடுத்துட்டேன். அது செல்லுபடி ஆகாது ஐயா, அது வந்து செல்லுபடி ஆகாது. அது மேல்முறையீடுக்கு அவர் போகிறப்போ, மேல்முறையீடு விசாரணை வர்றப்போ இந்த சொத்தின் மூலத்தை அவன் காட்ட வேண்டியது வரும். சொத்து மூலம் அவங்ககிட்ட இல்லை, சொத்து மூலம் இவங்ககிட்ட இருக்கும். அதனால் அதில் சிக்கல் வந்துச்சு. அதில் சிக்கல், இன்னொரு சிக்கலும் வருது. அதில் அவங்க ஏற்கனவே அந்த சொத்தை கிரியம் பண்ணிக்கிறாங்க. கிரியம் பண்ணுறப்போ அவங்க வந்து புல எண் போடலை. நமக்கு வந்து புல எண் வந்து பிரிட்டிஷ்காரன் நம்மளுக்கு விடுறப்பவே புல எண் போட்டாச்சு. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் பைமாஸ் நம்பர்னு ஒரு நம்பர் இருந்தது. அதாவது ஒரு கட்டமாக இப்போ புல எண்ணு நம்ம பிரிக்கிறோமே, அது மாதிரி அவங்க 20 ஏக்கரா 20 ஏக்கராக கூப்பிட்டு ஒரு பைமாஸ் நம்பர்னு போட்டிருந்தாங்க. நாம் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா முதன்முறையாக காமராஜர் ஐயா பீரியடில் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட்
நில சீர்திருத்தம் கொண்டு வந்தார். 1957 63 வரைக்கும் அந்த சர்வே செட்டில்மெண்ட் நடந்தது. துவக்க நிலை அளவை 1826 பிரிட்டிஷ்காரன் பண்ணிட்டு போன அளவில் இருந்தால் இன்னைக்கு கூட நம்ம சீர்படுத்திட்டு வரோம். ரைத்வாரி முதல் நிலை அளவு 1858 ஆரம்பிச்சது. நகர நில அளவை உள்ள பிளாக் வரைபடங்கள் 1891 1894. மலை கிராம நில அளவைகள் 1883. மறு நில அளவை 1905 1926. மறுபடியும் மறுநிலை அளவு 1989 1992. துணை நகர நில அளவை இது இல்லாமல் 1898 97 பண்ணாங்க. நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தில் சொல்லக்கூடிய UDR 1979 முதல் 87 வரை நடந்தது. நத்தம் நில அளவை 1989 முதல் 1992 வரை நத்தம் நிலவரி நடந்தது. ஆனால் இதில் இவங்க ஒன்றும் குறிப்பிடலை. நாம் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா பிரிட்டிஷ்காரர்கிட்ட இருந்து நிறைய குறைபாடு இருக்குது நிலத்தில் சொல்லிட்டு 1957 63 வரை ஒரு 5 வருடம் எந்த ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரணும்னா ஒரு 5 வருஷம் ஆகுது. நாடு முழுக்க கொண்டு வரணும், 5-6 வருஷங்கள் ஆகும். அவங்க கொண்டு வர்றப்போ சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் நில மேம்பாட்டு திட்டம்னு சொல்லிட்டு காமராஜர் பீரியடில் கொண்டு வராரு. அவர் தனி அலுவலரை போட்டு எல்லாமே பார்த்து எல்லாமே செயற்படுத்தி கொண்டு வராரு. ஆனால் அப்போதும் கணக்குகள் முழுமையடைந்ததா? அதிலும் முழுமையடையவில்லை. அடுத்த 30 ஆண்டுகளுக்கு நிலத்தில் சீர்பாடு செய்யணும் அப்படின்னு அரசாங்கத்தில் ஒரு கொள்கையை வச்சிருந்தான். அதை தான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக சர்வே வரைபடங்களை வச்சுருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறமா UDRன்னு ஒன்று கொண்டாந்தாரு, அப் டு டேட் ரிஜிஸ்டர். இன்னைக்கு நிலம் யார்கிட்ட இருக்குதுடா அதுன்னு கொண்டாந்தாரு. அவர் 84 to 87 வரைக்கும் கொண்டாந்தார். 87 வரைக்கும் தான் கொடுக்குறான். அது 79 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். 79 ஒரு 5-6 வருஷம் அவர் கொண்டாந்தாரு. அதிலையும் முழுமை அடைந்ததா? அதிலையும் குறைபாடு உள்ளது. சரி, அந்த குறைபாடை யார் எப்படி திருத்துது? அது அப்போ செய்கிறப்போ ஊருக்கும் கர்ணர் இருந்தார். அப்போ விஓவை இல்லை, கிராம நிர்வாக அலுவலர் எம்ஜிஆர் தான் அதுக்கப்புறமா போடுறாரு. அப்போ அந்த நேரத்தில் மணியக்காரர் இருந்தார். அப்போ மணியக்காரர் இருந்தார், தலாரி இருந்தார். அப்போ ஊரில் சொன்னாங்க. இந்த UDRக்கு அப்புறமா எல்லாத்தையுமே எழுதி போர்டு போட்டாங்க. வட்டாட்சியர் அலுவலகத்திலும் போர்டு வச்சாங்க, இங்கேயும் போர்டு வச்சாங்க, தண்டோரோ போட்டுன்னு சொன்னாங்க. இவன் எதையுமே கண்டுக்கல, இவன் தெரியல. நான் ஏறி வீடுங்கிறேன், நாளை எந்தையுமே ஏறி வீடுங்கிறேன். ரெக்கார்டு வேற உள்ள மாறிடுச்சு. இதனால தான் நிறைய பேர் ரெக்கார்டு தனித்தனியாக வச்சு தமிழ்நாடு அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஆதித்தனார்னு ஒரு அற்புதமான தலைவர் இருந்த மந்திரி ஆனார், நிலத்திற்கு மந்திரி. இந்த நாடு பூரா கிழக்காடிய நாசுகள் முன்னேறது மாதிரி இந்த நாட்டு இந்தியா தமிழ்நாட்டை முன்னேற்றணும்னு சொல்லிட்டு நிறைய நில சீர்திருத்த லோன்கள் எல்லாம் கொடுத்து அவர் கொடுத்த காலத்தில் தான் நிறைய கிணறு ஏற்பாடு பண்ணாங்க. கிணறு ஏற்பாடு பண்ணி மின் மோட்டார் ஏற்பாடு பண்ணது ஆதித்யநாத் போட்ட சிஸ்டத்தில் வந்தது தான். அவர் தான் ரொம்ப அற்புதமாக நம்ம தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டாடணும்னு சொல்லிட்டு கூட்டுறவு சங்கங்கள் மூலியமாக லோன் கொடுத்து கடன் கொடுத்து கிணறு வெட்ட சொல்லி பம்ப்செட்டு போட சொல்லி நில தானிய உற்பத்தி அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு ஆதித்யநாத் ரொம்ப அரும்பாடு கொடுத்தார் அவர். இந்த UDR திருத்தத்துக்கு அப்புறமா நமக்கு திருத்தத்துக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க, தண்டரை போட்டாங்க, சேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் UDR திருத்தம் தாசில்தார் கோட்டாட்சியர் ஆளுக்குள்ளே வச்சுருந்தாங்க. தாசில்தார் மாற்ற முடியாது. அப்போ கூட சிறப்பு தாசில்தார் போட்டு போனதை இன்னொரு தாசில்தார் மாற்ற முடியாது. இவரை விட கிரேடு ஒரு மேல். ஆனாலும் கோட்டாட்சியர் கொடுத்துருந்தாங்க. கோட்டாட்சியர் கொடுத்து இப்போ கோட்டாட்சியர் நிறைய சீர்திருத்தங்கள்லாம் பண்ணிட்டாங்க, துடு குத்து பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக இப்போ DRO கொடுத்துட்டாங்க. இப்போ DROவுக்கு போனால் கூட நிறைய சிக்கல் வருது. அது கோர்ட் வரைக்கும் போகிறாங்க. இப்போ